நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, மனசில் வந்து ஒரு விஷயம் இருக்கும். அது நடக்காதுங்கிறது நல்லா தெரியும். என்ன அது நியாயமான கோரிக்கை இல்லைங்கிறதும் தெரியும். அதுவும் நல்லாவே தெரியும். ஆனால் ஒரு சின்ன ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. நடக்குமா? நடக்காதா? நடக்குமா? நடக்காதா? நடந்தால் நல்லா இருக்குமே. அந்த மாதிரி ஒரு சாத்தியக்கூறுகள் உங்கள் ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ராகுவை வச்சு என்ன பண்ணுவோம்? கணக்கு பண்ணுவோம். நான் பேராசைன்னு சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதில் நீங்கள் கொண்டு போய் எதையும் நீங்கள் இழந்துடக்கூடாது இல்லையா? மனுஷன் இழக்கிறது பணம், அவனுடைய கௌரவம், பேர், இது எதையுமே நீங்கள் இழந்துடக்கூடாது இல்லையா? இழக்காமல் அது கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் திடீர் அதிர்ஷ்டங்கிறது எல்லாரையும் கதவை தட்டும். ஸோ அது உங்களுக்கு எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத உங்கள் கட்டத்தில் உள்ள அந்த ராகு என்ற கிரகத்தின் மூலமாக அது கூட யார் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படிங்கிறத பார்த்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், எடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு தீர்க்கமான ஒரு முடிவு கிடச்சிரும் இல்லையா? சப்போஸ் அதில் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு ரெமெடி கூட இருக்கலாம். உங்களுக்கு தீர்வு இதை தரையை சரி பண்ணிட்டா அப்படின்னு இருக்கலாம். ஸோ இந்த கட்டத்தை எடுத்து பாருங்கள், வாங்க சொல்கிறேன்.